அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். நம்மளுடைய ஆரணி சிவா அம்மு கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடக கலைஞர்களுக்கும் நாடக கலை ரசிகர்களுக்கும் எனது அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய தைத்திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருடைய மனசிலும் குடும்பத்திலையும் எப்பவுமே மகிழ்ச்சி பொங்கி இருக்கணும், பால் பொங்குற மாதிரி. தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் அன்று நம்ம எல்லாருமே சொந்த பந்தம் எந்தெந்த ஊர்ல இருந்தாலும் எந்தெந்த வேலைக்கு வெளியே போயிருந்தாலும் எல்லாரும் ஒண்ணு சேர்ற ஒரு திருவிழா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தை திருநாளான பொங்கல் திருநாள் தான். நம்ம தமிழர்கள் எல்லாரையுமே எந்தெந்த நாட்டுல இருந்தாலும் எந்த ஊர்கள்ல இருந்தாலும் ஒண்ணு சேர்த்து குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாடக்கூடிய நம்மளுடைய பொங்கல் திருநாளான இன்றிலிருந்து நாடகத்துறையோடைய சீசன் ஸ்டார்ட்னு சொல்லலாம். தை திருநாள் இன்னைக்கு தை 1ஆம் தேதியில இருந்து நாடகங்கள் தொடங்குது. ஓரளவுக்கு எல்லா டீமுங்களுக்கும் நாடகம் வந்துகிட்டே இருக்கு. கலை ரசிகர்களாகிய ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்களாகிய நீங்க எல்லாருமே இன்னும் இருக்கிற டீமுக்கு எல்லாம் நாடகம் கொடுத்தீங்கன்னா எல்லா டீமும் டெய்லி நாடகம் ஆடிட்டே இருப்பாங்க. ஒரு சில சகோதரர்கள் அக்கா இன்னைக்கு 2 டீம் தான் இருக்கு, இன்னைக்கு 3 டீம் தான் இருக்கு, ஏன் மத்த டீமுக்கு நாடகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. நீங்க நாடகம் கொடுத்தாதான் நாடகம் வரும். ஒவ்வொரு ஊர்லயுமே அப்ப எங்க அப்பா எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த டீம் வைங்க இந்த டீம் வைங்க இந்த கிளி சீட் எடுத்து போடுற மாதிரி எடுத்து போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதை அப்படியே வச்சுட்டு போற காலம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்கள்லயும் எனக்கு இந்த டீம் தான் வேணும், ஏன்னா போன வருஷம் இந்த டீம்ல இருந்த பெண் வேஷக்காரங்க இப்ப இந்த டீம்ல இருக்காங்க, இந்த பம்புல இருக்காங்க, இந்த வில்லன் இதுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அக்யூரேட்டா நம்ம எடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல பாக்குறீங்க. மக்கள் ரசிகர்களுமே எனக்கு இந்த டீம் வேணும் அந்த டீம் வேணும்னு சொல்லிட்டு செலக்ஷன் பண்ணிட்டு நீங்க இங்க வரீங்க. அப்ப நீங்க எல்லாம் நாடகம் கொடுத்தாதான் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா டீமுக்குமே வாய்ப்பு கிடைக்கும். அதனால எல்லா ஊர் மக்களும் சீக்கிரமா வாங்க. சித்திரை வைகாசி ஆடியில தான் எங்க திருவிழா அப்படின்னு நினைக்காதீங்க. தை மாசத்துல இருந்தே நீங்களும் நாடக கலைக்கு வாய்ப்பு கொடுங்க. நம்மளுடைய தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய நம்மளுடைய நாடக கலை தமிழர் திருநாளான பொங்கல் இருந்தே தொடங்கட்டும். நீங்க அதுக்கான வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா தான் நம்மளுடைய நாடக கலைக்கு தொடர்ந்து ஆதரவு கிடைக்கும், நாடகமும் இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல டெய்லி அப்டேட்ஸ் போட்டு. அந்த டெய்லி அப்டேட்ஸ்க்காக நிறைய ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4 மணில இருந்து போன் கால்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, இன்னும் அப்டேட்ஸ் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு. நீ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஊர் மக்களும் இன்னையில இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க தாம்பூலம் கொடுக்க. நமக்கும் கொஞ்சம் வீட்லயும் வேலை, அதனால இப்பதான் வீடியோஸ் எடுத்து போடுறேன். நாளையில இருந்து கொஞ்சம் சீக்கிரமா போடுறதுக்கு முயற்சி பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிஷா அம்மாவும் வேலு அப்பாவும் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு தை 1 செவ்வாய்க்கிழமை எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போது சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளுடைய ஆரணி தனுஷ் நாடக மன்றம் செஞ்சி அடுத்த நெகனூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம தனுஷ் நாடக மன்றத்திற்கு நாடகம். ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த செம்மியமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம தனம் நாடக மன்றத்திற்கு நாடகம். ஆரணி ஸ்ரீவல்லி நாடக மன்றம் காட்பாடி அடுத்த சேனூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம வள்ளி நாடக மன்றத்திற்கு நாடகம். மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த மெத்தவாடி. பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் வளத்தி அடுத்த இரும்புலி. சக்தி கணபதி நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த ஜானகாபுரம். பூவரசன் நாடக மன்றம் சேப்பட் அடுத்த நெடுங்குணம். கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் அவலூர்பேட்டை கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த தழிக்குளம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம கோணலம் ஏழுமலை நாடக மன்றத்திற்கு நாடகம். ஜெயம் நாடக மன்றம் பாலுச்செட்டி அடுத்த தாமல் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஜெயம் நாடக மன்றத்திற்கு நாடகம். ஆரணி சபரி நாடக மன்றம் விழுப்புரம் அடுத்த கருங்காலி குப்பம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சபரி நாடக மன்றத்திற்கு நாடகம். இன்னைக்கு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கு. நாளைக்கு மாட்டு பொங்கல் ஓரளவுக்கு நாடகம் இருக்கும். காணும் பொங்கல் அன்னைக்கு நாடகம் இல்லாத மன்றமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா டீமுக்கும் நாடகம் இருக்கும். எல்லாருமே ரசிகர்கள் எல்லாம் வேலையில இருந்து லீவ்ல வந்திருப்பீங்க. உங்களுக்காக அப்டேட்ஸ் காணும் பொங்கல் அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து போட்டுறேன். எல்லா சரௌண்டிங்லயுமே நாடகம் இருக்கும், போய் பாருங்க. எப்பவுமே நாடக கலைக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பவுமே இருக்கணும். இப்ப நம்மளுடைய நிஷா உங்ககிட்ட பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம், இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் தான் நிஷா பேசுறேன். போன வருஷம் தன நாடக மன்றத்துல இருந்தேன். இந்த வருஷம் ஸ்ரீ ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றத்துல இருக்கேன். போன வருஷம் எப்படி நீங்க எனக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த வருஷம் எனக்கு வள்ளி நாடக மன்றத்துக்கு ஆதரவு கொடுங்க.
கொஞ்சம் சீக்கிரம் வந்து புக் பண்ணுங்க. ஏன்னா இப்பவே ஆடி மாசம் எல்லாம் புக் ஆகினு வருது. அப்புறம் கிட்டத்துல வந்து கேட்டீங்கன்னா கிடைக்கிறது கஷ்டம். எங்க மன்றம் மட்டும் இல்ல, எல்லா மன்றமும் புக் ஆகின்னு இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச நாடக மன்றம் வந்து நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்து புக் பண்ணீங்கன்னா உங்க விருப்பப்படி உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எங்க நாடக அமைப்பாளர் ஆரணி வி சிவா அம்மு, பழைய பஸ் நிலையம் அருகில் எங்க அக்கா கடை. எங்க அக்காவுக்கும் ஆதரவு கொடுங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன். நன்றி, வணக்கம்.